இல்ல. பலம் வந்து மக்கள்ட்ட இருக்கிறது தான் பலம். அந்த பலத்த வந்து ராமநாதபுரத்துல 35% வாங்கி காட்டினார் பார்த்தீங்களா? அதான் பலம். அங்க நீங்க சின்னத்த குடுத்து, ரெட்டையில சின்னத்த குடுத்து நிப்பாட்டினார் பாருங்க. அவர் டெபாசிட் இழக்க வச்சார்ல, அதான் பலம். நீங்க பலம்னு சொன்னா அதான் பலத்த பார்க்கணுமே ஒழிய, பணபலத்தால, அதிகார பலத்தால, எத வேணாலும் சாதிக்கிறவன பலம் சொல்ல முடியாது. அது இல்ல என்னைக்கோ தேனி ஒரு நாள் அது என்னைக்குனாலும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் மக்கள் மத்தியில, மக்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தா தான் பலம். நீங்க நல்லா எவ்வளவுதான் அவரு ஒரு கருணாநிதி அவர்கள் பலத்தோட நின்ன பிறகும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் மத்தியில நின்னனால தான் 77லேருந்து 11 ஆண்டுகள் அவர் வந்து ஆட்சி நடத்த முடிஞ்சது. மக்கள் மனசுல நின்னது. மக்கள் மனசுல நிக்கிறது தான் அப்போ பலம். இப்ப வரைக்கும் மக்கள் மத்தியில மக்கள் ஓபிஎஸ்க்கு பலம் மனசுல இருக்குன்னு அண்ணன் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் பலமாக இருக்கிறார். எந்த நிலைமையிலும் அவருக்கு கீழ இறங்கல. அவரை யாரும் இறங்கி விட மாட்டாங்க. ம். எப்படி புரட்சித் தலைவி அம்மா காட்டிய முகம்ங்கிற ஒரு பேர் இருக்கிறது வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் பேரு இந்த தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும். அவர் இல்லாமல் 2026 தேர்தல் களமே இல்லைங்கிறது அர்த்தம்.